மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கிறது. சிறப்பு காட்சியை காண திரையரங்கம் முன்பாக ரசிகர்கள் குவிந்து பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமான நாயகன் திரைப்படத்துக்கு பிறகு கமல், மணிரத்னம் ஆகியோர் கைகோர்த்துள்ள தமிழ் திரைப்படம் தக் லைஃப்ங்க. இந்த படம் கமல்ஹாசனோட 234வது திரைப்படமாகும். இந்த திரைப்படத்துல த்ரிஷா, சிலம்பரசன் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் நடிக்கிறாங்க. இந்த படமானது இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே ரிலீஸ் ஆகுது. அதாவது ராஜ்கமல் பிலிம்ஸ், அதாவது மெட்டாஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயின் மூவிஸ் ஆகியோர் தயாரிப்புல ஏஆர் ரகுமான் இசையில மணிரத்னத்தோட இயக்கத்துல இன்னைக்கு வரக்கூடிய இந்த படத்துல கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா, அதே மாதிரி சானியா மல்ஹோத்ரா, அசோக் செல்வன், அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜோ ஜார்ஜ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க. இதனுடைய படங்கள் இதனுடைய பாடல்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான நிலையில அது மிகப்பெரிய ஒரு வைரல் ஆனதோட இல்லாம மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை கொண்ட ஒரு சூழ்நிலையில தமிழ் சமூக ஊடக வலைதளங்கள் யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இந்த பிரபல திரைப்படங்கள், அதாவது இந்த திரைப்படமானது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான திரையரங்குகள் வெளியாகிற நிலையில இந்த படம் அதே மாதிரி எந்த அளவுக்கு இந்த படம் வரவேற்பு பெற்றதோ அந்த அளவுக்கு கொஞ்சமும் இது இல்லாத சர்ச்சையும் பெற்றது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால இந்த படங்கள் தற்போது வெளியிட தடை வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழில இருந்து தோன்றியதுதான் இந்த மொழி அப்படின்னு சொல்லி பிரச்சனையாகி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கமலஹாசன் பேசிய பேச்சு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த படம் தற்போது வெளியிட தடை, அதாவது அந்த படம் அங்க திரையிட தடை செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி ரோஹிணி தியேட்டர்ல, அதாவது குதிரை வண்டியில வந்த கூல் சுரேஷ் எஸ்டிஆர் ரசிகை, அதாவது குதிரை வண்டியில வந்திருக்கிறாரு சென்னையில கூல் சுரேஷ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம், அதே மாதிரி பல்வேறு கொண்டாட்டங்களை அவங்களோட ரசிகர்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோஹிணி தியேட்டர்ல சிம்பு ரசிகர்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே பலத்த ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிற இந்த படத்தோட முதல் காட்சியானது இன்று காலை 9 மணிக்கு வெளியிடப்படும். அதாவது சிறப்பு காட்சி 9 மணிக்கு வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதன் அடிப்படையில் தற்போது அந்த படம் திரையிடப்பட்டிருக்குது. அதாவது ஏறத்தாழ 8 மாத காலத்துக்கு பிறகு கமலஹாசன் நடித்துள்ள ஒரு படம். அதாவது இந்தியன் 2 பெரிய அளவு எதிர்பார்க்கப்பட்டு ஏமாற்றப்பட்டாலும் தற்போது அந்த 8 மாத காலத்துக்கு பிறகு தற்போது அந்த படம் வெளியாகி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தங்கள் மனம் கவர்ந்த அபிமான ரசிகர்கள், அதாவது அபிமான நட்சத்திரம், அதாவது அபிமான நடிகர்களை பார்க்கறதுக்காக தற்போது தியேட்டர்கள்ல, தமிழகம் உள்ள தியேட்டர்கள்ல அவர்களோட ரசிகர்கள் குவிந்துட்டு இருக்காங்க. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.